நாய்ங்களுக்கும் நமக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஒரு நாயை ட்ரெயின் பண்ண யூஸ் பண்ற அதே டெக்னிக் தான் நம்மளையும் ட்ரெயின் பண்ண யூஸ் பண்றாங்கன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல. நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. நம்பி தான் ஆகணும். நம்ம எல்லாருக்குமே சில விஷயங்களை பார்க்கும்போது ஒரு ஆட்டோமேட்டிக் எமோஷனல் ரியாக்ஷன் இருக்கும். இது பார்க்ல போய் ஊஞ்சல உட்காரும் போது வர சின்ன வயசு ஞாபகமா இருக்கலாம், இல்ல ஒரு பழைய பாட்டை கேட்கும் போது நமக்கு வர மெமரிஸா இருக்கலாம். இதெல்லாம் எதனால நடக்குதுன்னு தான் சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நீங்க ஹிஸ்டரியை திரும்பி பார்த்தீங்கன்னா நிறைய சயின்டிஃபிக் டிஸ்கவரிஸ் ஒரு ஆக்சிடென்ட்டா தான் நடந்திருக்கு. சயின்டிஸ்ட்லாம் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க போய் வேற ஏதோ ஒரு விஷயத்தை டிஃபரெண்டா கண்டுபிடிச்ச கதை நிறையவே இருக்கு. அந்த வரிசையில் இருக்கிற ஒரு சயின்டிஃபிக் டிஸ்கவரி தான் கிளாசிக்கல் கண்டிஷனிங். சைக்காலஜி ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த விஷயத்தை கேட்டு கேட்டு அழுத்து போயிருப்பீங்க. ஆனாலும் பரவாயில்ல, இன்னொரு வாட்டி கேளுங்க. சைக்காலஜி ஃபீல்டை ரொம்ப அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் 120 வருஷத்துக்கு முன்னாடி நடத்தப்பட்ட பாவ்லவ் டாக் எக்ஸ்பெரிமெண்ட். ரஷ்யன் மிலிட்டரி மெடிக்கல் அகாடமியில் ஒரு ரொம்ப டெடிகேட்டடான சயின்டிஸ்ட் இருந்தார். அவர் பேர் தான் ஐவன் பாவ்லவ். எந்த அளவுக்கு டெடிகேட்டட்னா ராவு பகலா உழைச்சி அவரோட சம்பள பணத்தை கூட வாங்குறதுக்கு அவர் மறந்துடுவாராமா. உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா. ஸோ நம்ம பாவ்லவ் என்ன பண்ணுறாருன்னா டாக்ஸோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் பற்றி ஸ்டடி பண்ணணும்னு சொல்லிட்டு அவரோட ரிசர்ச்சை கண்டக்ட் பண்ணுறாரு. பட் டியூரிங் த எக்ஸ்பெரிமெண்டல் ப்ராசஸ் ஹீ டிஸ்கவர்ட் சம்திங் என்டையர்லி டிஃப்ரெண்ட். நாய்ங்களுக்கெல்லாம் நம்மள மாதிரியே சாப்பாடு சாப்பிடும் போது வாயில எச்சி ஊறும். கரெக்டா? இது சாப்பாடை பார்க்கும் போதும் வரலாம், இல்லை ஸ்மெல் பண்ண கூட வரலாம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல கலந்துக்கிற நாய் எல்லாத்துக்குமே நம்ம சயின்டிஸ்ட் பாவ்லவ் தான் ரெகுலராக சாப்பாடு கொண்டு போயிட்டு இருக்காரு. இவர் என்ன நோட்டீஸ் பண்றாருன்னா, இவருக்கு சாப்பாடு கொண்டு போகாம வெறுங்கையை வீசிட்டு போனாலும் சரி, இவரை பார்த்து மட்டுமே இந்த நாயெல்லாம் வாயில ஜொல்லு விட ஆரம்பிச்சிருச்சு. இது மட்டும் இல்லாம இவர் போட்டிருக்க மாதிரியே வெள்ளை கலர் லேப் கோட் போட்டு இவரோட அசிஸ்டன்ட் யாராச்சும் வந்தா கூட இந்த நாயெல்லாம் சலைவேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. வாயில சலைவா வரதை நம்மளால மைண்ட் வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இது ஒரு இன்வாலண்டரி ப்ராசஸ். இந்த நாயெல்லாம் நமக்கு சாப்பாடு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறது கிடையாது. அப்புறம் எப்படி இந்த லேப் கோட்டை பார்த்தாலே இந்த நாய்க்கெல்லாம் வாயில எச்சி விடுதுன்னா, இந்த நாயோட பிரெயின்ல இந்த லேப் கோட்டும் ஃபுட்டும் அசோசியேட் ஆயிருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம பாவ்லவுக்கு ஒரு யோசனை தோணுது. வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வச்சு இந்த நாயோட பிரெயின்ல சாப்பாட்டை பேர் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அவர் பார்க்கறதுக்கு முடிவு பண்றாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாட்டி இந்த நாய்க்கு சாப்பாடு போடுறதுக்கு முன்னாடி எல்லாம் அவர் ஒரு மணி அடிக்கிறாரு. தொடர்ச்சியா இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் அந்த நாயோட மூளை இந்த மணி சத்தத்து கூட அந்த சாப்பாட்டை சேர்த்து வச்சு பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் அந்த மணி சத்தம் மட்டும் கேட்டு சாப்பாடு இல்லைனா கூட அந்த நாய் வாயில எச்சு உருது. இதை பார்த்து ஆச்சரியப்பட்ட பாவ்லவ் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை மணிக்கு பதிலாக வேற ஏதாச்சும் ஒரு ஸ்டிமுலஸ் வச்சு பண்ண முடியுமான்னு பார்க்க யோசிக்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், சாப்பாடை போடுறதுக்கு முன்னாடி எல்லாம் இவர் ஒரு பிரைட்டான லைட்டை போடுறாரு. தொடர்ச்சியாக இந்த மாதிரி பண்ணும்போது இந்த நாயோட பிரெயினில் இந்த சாப்பாடும் பிரைட் லைட்டும் அசோசியேட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் சாப்பாடு போடாமல் வெறும் லைட் ஆன் பண்ணாலே அந்த நாயோட வாயில எச்சு ஊற ஆரம்பிச்சிருச்சு. சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு கூட ஒரு ரியாக்ஷன் அசோசியேட் ஆகிறதுக்கு பேர் தான் கிளாசிக்கல் கண்டிஷனிங். ஹியூமன் பீயிங்ஸும் இந்த மாதிரி நிறைய விஷயத்த கிளாசிக்கல் கண்டிஷனிங் மூலியமா தான் கத்துக்கிறாங்க. நிறைய பேருக்கு டிவியில ஊர்கா விளம்பரத்தை பார்த்தாலே வாயில எச்சு ஊற ஆரம்பிக்கும். ஊர்காவா இல்லைனா கூட வேற ஏதாச்சும் ஒரு ஃபுட் ஐட்டமோட ஆடை பார்த்தாலே நமக்கு வாயில எச்சு ஊறும். டிவியில் காட்டுற இந்த ஃபுட் ஐட்டம் உண்மையிலேயே நம்ம முன்னாடி இல்லை, வெறும் இமேஜ் தான், இதை நம்ம சாப்பிட போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் இதை பார்க்கும் போதெல்லாம் நம்ம பாடிக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் ரியாக்ஷன் இருக்குது. இது நம்ம கண்ட்ரோலுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். சாப்பாட்டில் மட்டும் இல்லை, நம்ம பிஹேவியர் கிளாசிக்கல் கண்டிஷனிங்னால மற்ற ஆஸ்பெக்ட்ஸ்லையும் பாதிக்கப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்கூல் படிக்கும் போது நம்மளோட ஃபேவரட் டீச்சர் எந்த சப்ஜெக்ட் எடுக்கிறாங்களோ அந்த சப்ஜெக்ட் நமக்கு ஃபேவரட் சப்ஜெக்டாகவும் மாறிடும். அதே மாதிரி நமக்கு பிடிக்காத டீச்சர் ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க எடுக்கிற சப்ஜெக்ட் நமக்கு கடைசி வரைக்கும் பிடிக்காமையே போயிடும். I am your teacher. You are my student. நான் தான் கேள்வி கேட்கணும். கேளுங்க சார். In both cases, we have an automatic emotional reaction to a subject because of another person. இன்னொரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, ஒரு சாதாரண விஷயத்துக்கு கூட நிறைய பேர் ரொம்ப பயப்படுவாங்க. இந்த பயத்துக்கு காரணமே கிளாசிக்கல் கண்டிஷனிங் தான். நிறைய பேருக்கு இந்த காலத்தில் சோஷியல் ஆங்ஸைட்டி இருக்குது. அவங்களால ஒரு கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ண முடியாது, ஏன் ஐ கான்டாக்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒருத்தங்களை பார்த்து ஸ்மைல் பண்ண கூட முடியாது. இதுக்கு காரணமாக என்ன இருக்கலாம்னா, அவங்களோட சின்ன எக்ஸ்பீரியன்ஸில் ஒருத்தர் 2 பேர் அவங்க கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணும் போதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது ஒரு இர்ரேஷனல் ஃபியர், பிகாஸ் நாட் எவ்ரி ஒன் இஸ் கோயிங் டு பி ஜட்மெண்டல். சில பேருக்கு நாய்னா பயமாக இருக்கும், எந்த நாயை பார்த்தாலும் பயப்படுவாங்க, பிகாஸ் சின்ன வயசில் அவங்கள நாய் துரத்துன ஒரு ட்ராமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருந்திருக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் அவங்க ஒரு ஃப்ரெண்ட்லியான நாயை பார்த்தா கூட அவங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் நெகட்டிவ் எமோஷனல் ரியாக்ஷன் தான் இருக்கும். நம்ம மனசில் இருக்கிற பயம், நம்மளோட லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுக்கு காரணமே நம்மளோட கண்டிஷனிங் தான்.
நம்ம மனசுல ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலஸையும் இந்த எமோஷனையும் அசோசியேட் பண்ணி வச்சிருப்போம். இந்த கண்டிஷனிங் நம்மளோட டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸை அதிகமாகவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. நம்ம வளர்ந்து வந்த விதம், நம்மளை எஜுகேட் பண்ண ஸ்கூல்ஸ், காலேஜஸ், இது எல்லாமே நம்மளை ஒரு வழியில் யோசிக்க தான் கண்டிஷன் பண்ணியிருக்கு. நம்ம யோசிக்கிற விதம் சொசைட்டியில் இருக்கிற பப்ளிக் ஒப்பீனியனால கூட கண்டிஷன் ஆகிட்டே தான் இருக்குது. நிறைய பேர் ஒரே மாதிரி யோசிக்கிறதுனால அது உண்மையாயிராது. ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பணம் வச்சிருக்கவங்கலாம் ஏதாச்சும் கெட்ட வழியில் தான் அந்த பணத்தை சம்பாதிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் இருக்குது. பட் திஸ் இஸ் ஃபால்ஸ் இன் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ். இஃப் சம்மன் இஸ் வெரி ரிச், நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன அசியூம் பண்ணுவோம்னா இவங்க அன்எத்திக்கலாக ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணி தான் இந்த மாதிரி சம்பாதிச்சிருப்பாங்கன்னு யோசிப்போம். ஏன்னா இந்த மாதிரி தான் எல்லாரும் நமக்கு சொல்லியிருக்காங்க, மீடியாலும் இந்த மாதிரி தான் நம்ம காட்டுறாங்க. ஸோ பணம் அதிகமாக இருக்குன்ற ஒரே காரணத்துக்காகவே ஒருத்தங்களோட இன்டெகிரிட்டியை நம்ம கன்ஃபார்ம் பண்ணாமே அவங்கள வெறுக்க ஆரம்பிச்சிருவோம், விச் இஸ் வெரி டேஞ்சரஸ். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாச்சும் ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணும்போது அதோட விலை அதிகமாக இருந்துச்சுன்னா அதோட குவாலிட்டியும் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்காக அசியூம் பண்ணிப்போம். இந்த எஃபெக்டை யூஸ் பண்ணி நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் அட்வான்டேஜ் எடுத்திருக்காங்க. சரி, நாயை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இந்த கிளாசிக்கல் கண்டிஷனிங்கை கண்டுபிடிச்சாங்க. ஹியூமன் பீயிங்ஸை வச்சு ஏதாச்சும் பண்ணியிருக்காங்களா நீங்கள் கேட்டிங்கன்னா அதுவும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஹியூமன் பீங்கை வச்சு பண்ண ஒரு டார்க்கான க்ரூவலான எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது. அதுக்கு பேர் லிட்டில் ஆல்பர்ட் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த டாக் எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணது ஒரு ரஷ்யன் சயின்டிஸ்ட். ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் ஹியூமன் கண்டிஷனிங் எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணது ஒரு அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட். ஹிஸ் நேம் வாஸ் ஜான் வாட்சன். ஜான் வாட்சன் ஒரு 9 மாத ஆண் குழந்தையை யூஸ் பண்ணி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுறாரு. அந்த குழந்தையோட பேர் ஆல்பர்ட். வாட்சன் இந்த குழந்தையோட ரியாக்ஷனை பார்க்கறதுக்காக இதுகிட்ட நிறைய விஷயத்த காட்டுறாரு. ஒரு ஒயிட் ரேட்டை காட்டுறாரு, ஒரு ரேபிட்டை காட்டுறாரு, ஒரு மங்கியை காட்டுறாரு, நியூஸ் பேப்பர் எடுத்து பர்ன் பண்ணி காட்டுறாரு. இந்த மாதிரி நிறைய விஷயத்த அவர் காட்டுறாரு. இதில் எந்த விஷயத்தை பார்த்தாலும் அந்த குழந்தைக்கு பயமே வரல. ஸோ வாட்சன் அந்த குழந்தைக்கு பயத்தை கிரியேட் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணுறாரு. ஸோ நெக்ஸ்ட் டைம் எப்போல்லாம் அந்த வெள்ளை கலர் எலி அந்த குழந்தைக்கு அவர் காட்டுறாரோ அப்போல்லாம் ஒரு மெட்டல் பைப்பை ஒரு சுத்தியை வச்சு அடித்து ஒரு சத்தமான பயமுறுத்துகிற சவுண்டை அவர் கிரியேட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ரிப்பீட்டடாக ரெகுலராக பண்ணதுக்கப்புறம் சத்தம் இல்லாமல் அந்த எலியை மட்டும் காமிச்சாலே அந்த குழந்தை அழுக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இந்த குழந்தையோட பிரெயினில் இந்த எலியும் சத்தமும் அசோசியேட் ஆயிருச்சு. இதுக்கு முன்னாடி பயப்படாத ஒரு விஷயத்தை பார்த்து இந்த குழந்தை பயப்பட ஆரம்பிச்சிருச்சு. இது இங்க முடியல. இந்த குழந்தை எலி மாதிரி இருக்கிற மற்ற வெள்ளை கலர் விஷயத்தை பார்த்தாலும் பயப்பட ஆரம்பிச்சிருச்சு. வெள்ளை கலர் துணியை பார்த்து பயந்துச்சு, வெள்ளை கலர் பிரஷ்ஷை பார்த்து பயந்துச்சு, ஏன் ஜான் வாட்சனோட வெள்ளை கலர் முடியை பார்த்து கூட அது அழுதுருக்கு. இதுல சோகமான விஷயம் என்னன்னா, ஆல்பர்ட்டுங்கிற இந்த குழந்தைக்கு இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. ஏன்னா ஜான் வாட்சன் அதுக்கப்புறம் ஃபாலோ அப் பண்ணவே இல்லை. ஹி வாஸ் இர்ரெஸ்பான்சிபிள். இந்த குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன சைக்காலஜிக்கல் டிஃபிகல்ட்டிஸை ஃபேஸ் பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. 100 வருஷத்துக்கு முன்னாடி சயின்டிஸ்ட்லாம் ரிசர்ச் எத்திக்ஸ் பெருசாக ஃபாலோ பண்ணவே இல்லை. The Little Albert experiment shows us that all of us can be emotionally manipulated if the conditions are right. இதனால தான் பேரண்ட்ஸ் அவங்களோட குழந்தைங்களுக்கு முன்னாடி என்ன பேசுறாங்க, எப்படி பிஹேவ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த கிளாசிக்கல் கண்டிஷனிங்கோட டெக்னிக்ஸை யூஸ் பண்ணியே நிறைய கம்பெனிஸ் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான கார்பரேட்ஸா மாறி இருக்கு. கொக்கோ கோலா கம்பெனி நமக்கு கோக்கை விற்கல, ஹாப்பினஸ் தான் விற்குது. அவங்களோட ஆட் கேம்பெயின்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை குடிங்க உங்களுக்கு புத்துணர்ச்சி வரும் அப்படின்னு சொல்லி தான் விற்பாங்க. பெரிய க்ளோதிங் பிராண்ட்ஸ்லாம் துணியை விற்கல, நம்ம கிட்ட ஃபேஷனை விற்கிறாங்க. ஆப்பிள் கம்பெனி ஃபோனை விற்கல, ஒரு ப்ரீமியம் எக்ஸ்க்ளூசிவ் ஃபீலில் தான் விற்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் யூ டிசைட் சம்திங், கிளாசிக்கல் கண்டிஷனிங்கை உங்கள் மனசில் வச்சுட்டு ஒரு இன்ஃபார்ம் டெசிஷனை நீங்கள் கான்ஷியஸாக எடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா எனக்கு ஒரு லைக் போடுங்க. சைக்காலஜியில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பேட் பிஹேவியர்ங்கிற என்னோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.